வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. விவோ தரப்புலேருந்து எஸ் அப்படிங்கிற புது சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முதல் ஃபோனாக விவோ S1 Pro அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் எதுக்குனாலாம் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இந்த ஃபோனை பற்றி அப்படின்னா, இந்த ஃபோன் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ஒரு ஆடில் தான் பார்த்தேன். அந்த ஆடில் வந்து ரொம்பவே எனக்கு வந்து டிசைன் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். பட் வந்து ப்ரைஸ்லாம் வந்து ரொம்பவே ஹையாக தான் இருக்குது இந்த ஃபோனுக்கு. டெஃபினட்டாக வந்து வாங்குங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணலாமே, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். விவோ S1 Pro விவோ தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அவங்க போட்டுகிட்டே தான் இருக்காங்க. பட் விவோ தரப்புலேருந்து வர பாதி ஃபோன்ஸ்க்கு மேலே சூப்பராக தான் இருக்குது. சில ஃபோன்ஸ்லாம் வந்து சொதப்பிடுது அப்படின்னு சொல்லலாம். சில ஃபோன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்காங்க. சில ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. பட் சில ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட கம்மியான ப்ரைஸில் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. பட் இந்த விவோ S1 Pro வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹையாக வச்சுருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாயில் வருது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இந்த ப்ரைஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6.38 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். 403 PPIயோட வருது. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான கிறிஸ்பியான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் HD ப்ளஸ் தான். ஸோ செமையாக இருக்கும் டிஸ்பிளே வைஸ் எந்த ஒரு மேஜரான ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா டிஸ்பிளே வைஸ் செம்ம சூப்பராக இருக்கும் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து நாட்ச் டிஸ்பிளே தான். வாட்டர் டாப் நாட்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான். ஸோ லைட் மூலமாக தான் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ அவ்வளோ செக்யூர்ட் இல்லை, பட் ஓகே. இந்த ஃப்ரண்ட் நாட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 32 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ கேமராஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேமராவும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குவாட் கேமரா சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் டிசைன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க விட்டுருக்கிற கலரும் நல்லாவே இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐஃபோனில் வர ஸ்கொயர் கட் அவுட் மாதிரியே நமக்கு வந்து கேமரா கட் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த ஸ்கொயர் கட் அவுட் வந்து சென்டரில் வந்து இருக்குது. கொஞ்சம் டில்டடாக வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்பவே ஒரு சூப்பர் டைமண்ட் ஷேப்பில் வருது. ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த லே அவுட். ஸோ இந்த குவாட் கேமரா என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். நம்மளுக்கு வந்து முதலாவது பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமராவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து போர்ட்ரேட், மேக்ரோ, அப்புறம் வந்து அல்ட்ரா வைட், அப்புறம் பிரைமரி கேமரா இருக்குது. ஸோ டெலிஃபோட்டோ கிடையாது. டெலிஃபோட்டோ இருக்கிறது நான் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் டெலிஃபோட்டோ வந்து நிறைய பேர் வந்து ஜூம் பண்ணி எதுவும் எடுக்க மாட்டாங்க. மேக்ரோ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து மேக்ரோ கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த ஒரு 4 கேமரா தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 4 கேமரா, அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே தான் இது வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4500 mAh பேட்டரி தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் டூயல் இன்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் நம்மளுக்கு வந்து கூடயே வந்து பாக்ஸ் கூடயே வருது. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ஏறும் சார்ஜ். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே கொடுக்காம மேலே கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ சுத்தமாக எனக்கு பிடிக்கல மேலே கொடுத்துருந்தது. பட் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரீமி ஒயிட் அப்படின்னு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பிஸ்டிக் பிளாக் அப்படின்ற இன்னொரு கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கலருமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீமி ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் சில கலர்ஸ், முக்கியமான கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு கலர் வருமோ அந்த மாதிரி சூப்பராகவே இருக்குது. நல்லா ஒரு சில்கி கலர் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ட்ரீமி ஒயிட். அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணது முக்கியமான காரணம் அதோட டிசைனும் கலரும் தான். ஸோ இதை தவிர்த்து இதில் என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸரில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். எதனால்னா இதில் வந்து Snapdragon 655 ப்ராசஸர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கம்மியான ஒரு ப்ராசஸர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீரிஸில் 710 Snapdragon வந்து அவங்க கம்மி ப்ரைஸ்க்கே விட்டுருந்தாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த Snapdragon 665 நம்மளுக்கு வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட GPU பார்த்திங்கன்னா Adreno 610 GPUவோட வருது.
ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபோன் தான். ஒரு 15,000 ரூபாய் இல்லை 14,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் அவங்க வந்து விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும், நிறையா சேல்ஸ் ஆகிருந்திருக்கும். பட் வந்து ஒரு 20,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து வாங்குறதுங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 20,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் இதோட பெஸ்ட்டான ஃபோன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ வந்து டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து வந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஃபோன் வாங்க வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் ப்ரைஸ் பாயிண்டில் இதோட நிறைய ஃபோன்ஸ் நல்ல ஃபோன்ஸாகவே கிடைக்குது, நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் ஹையராகவே கிடைக்குது. பட் நீங்கள் வந்து கேமரா வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் போகலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு தோன்றும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஒரு ஃபோனுக்கு முக்கியமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வந்து எல்லா கேமராவும் எல்லா டைமும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ குவாட் கேமராவாகட்டும் எந்த ஒரு கேமராவாக இருந்தாலும் கேமராங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் பாருங்கள், எதனா ப்ராசஸர் தான் ஒரு ஃபோனோட ஸ்பீட் ஆகட்டும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸர் தான் வந்து நம்மளுக்கு வந்து குறிக்குது. ஸோ இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 665 யூஸ் பண்ணதுனால ரொம்பவே வந்து ஒரு டவுன் சைடு அப்படின்னே சொல்லலாம். பட் என்னதான் டிஸ்பிளே நல்லா இருந்தாலும் கேமராவும் அவங்க வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. 20,000 ரூபாங்கிறது இந்த ஃபோனுக்கு வந்து ரொம்ப ஹை, அதை தான் நான் சொல்லிக்க விரும்புறது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் இது போன்ற நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.